மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொரு விஷயத்தை நான் படித்தேன். அது என்னன்னா மரத்தச்சனை பற்றி. ஒரு மரத்தச்சனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த தச்சனை பிடிக்குதுன்னா, இயேசு தச்சனுடைய மகனாக பிறந்தார்னு சொல்லுவாங்க. எதுக்காக தச்சனை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த தச்சன்கிட்ட நாம் பார்த்த வரைக்கும் நிறைய வியப்பூட்டக்கூடிய நாம் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, அவன் எதை செய்யும் போது, ஒரு மரத்தை செய்யும் போது, அதுவும் குறிப்பாக ஒரு நாற்காலியை செய்ய விரும்பக்கூடிய தச்சன் மரத்தை தேர்ந்தெடுக்கிறான். மரத்தை தேர்ந்தெடுக்கிறது எளிதானதில்லை. எந்த மரத்திலேருந்து எது செய்ய முடியும்னு இயற்கையை மரத்தை தெரிந்தால்தான் செய்ய முடியும். அதுலேயும் ஆதி காலத்தில் நம்மகிட்ட ஒரு வழக்கம் இருந்தது, அனுமதி கேட்பாங்களாம். எப்படின்னா, ஒரு மரத்தை வெட்டுவதற்கு அந்த மரத்திட்ட அனுமதி கேட்பாங்களாம். நீ என் வீட்டில் ஒரு மேஜையாக படுக்கையாக இருக்க விருப்பமா அப்படின்னு கேட்டால், அந்த மரம் சலசலப்பு இல்லாமல் இருந்தால் அந்த மரம் அனுமதித்ததுன்னு அர்த்தம். சலசலத்தால் வெட்டாமல் விட்டுருவாங்களாம். அப்போ நம்முடைய மூதாதைகள் மரத்திட்ட கூட அனுமதி கேட்டு தான் வெட்டியிருக்கான், சும்மா வெட்டல. அப்படி கேட்டு வெட்டிய மரத்தை எடுத்துட்டு வந்து அந்த நாற்காலியை செய்வதற்கு அவனுக்கு கற்பனை இருக்கு. தனித்தனியாக செய்ய தெரிஞ்சிருக்கு. கூட்டுழைப்பு 4 பேரை வச்சு கை காலை தனியாக செஞ்சு உடலை வைக்க முடிஞ்சிருக்கு. இதில் அமரப்போகிற மனிதனை பற்றி தெரிஞ்சிருக்கு. அந்த மனிதனுடைய உடற்கூறு தெரிஞ்சிருக்கு. என்ன எடையுள்ள, எந்த வடிவத்தில் கூடிய, எவ்வளோ உயரத்தில் கூடிய மனிதன் அதில் உட்கார போகிறான்னு அவனுடைய உடற்கூறியல் தெரிஞ்சிருக்கு. எல்லாவற்றுக்கும் அப்புறம் இந்த நாற்காலி எவ்வளோ ஆண்டு காலம் இருக்க போகிறதுங்கிற அந்த விஷயம் அவனுக்கு தெரியுது. இத்தனையும் தெரிந்த அவன் தன் பேரை அதில் போடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கான். எந்த நம்முடைய நாற்காலியிலும் படுக்கையிலும் சிற்பங்களிலும் அதை செய்தவனுடைய பெயர் இல்லை. அவன் அதை ஒரு கலை, அதை ஒரு வெளிப்பாடு அப்படின்னு முடிச்சுக்கிட்டான். நம்முடைய நூற்றுக்கணக்கான கதைகளும் அப்படிதான். நான் சொன்ன கதைகளில் எத்தனை கதைகளை அதை சொன்னவர் யாருன்னு தெரியும்? எந்த உதடுகள், எந்த மனது இந்த கற்பனையை செய்தது? யாருடைய மனதில் இந்த நிகழ்ச்சிகள் ஓடி நாம் இந்த கதை எனும் அந்த ஒரு பட்டை நெய்து அறுத்திருக்கோம் சொல்லி யாருக்காக தெரியுமா? ஆனால் ஏதோ ஒரு மனது உலகத்திற்காக, மனிதர்களுக்காக கற்பனை பண்ணிகிட்டே இருந்திருக்கு. நான் ஒரு கதை எழுதினேன் சமீபத்தில். அந்த கதை எழுதுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன, ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி சார்ந்து உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எழுத்தாளர்களாக நான் கதை சொல்லத்தான் விரும்புகிறோம். உலகத்தை நோக்கி நாங்கள் திரும்ப திரும்பி பரிமாற்றிக்கொள்ள விரும்புகிற ஒரே பொருள் கதை தான். நான் ஒரு கதையை வச்சுருக்கேன், நான் அந்த கதையை சொல்கிறேன். என்ன கதை? இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னு. சார், நான் அந்த கதையை சொல்லுங்கள், நான் கேட்குறேன். நான் அந்த கதையை சொன்னேன். அந்த கதை ஒரு சின்ன கதை. ஒரு நாட்டில் அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு என்ன சிறப்புன்னா, அவருக்கு காது கிடையாது. பொதுவாகவே அரசர்கள் காதுகளை பயன்படுத்துறது இல்லைங்கிறதுனால, ஏன்னா அடுத்தவர் சொல்லி கேட்க போகிறது இல்லை. அவங்க பிறக்கிற ஒவ்வொரு அரசனுக்குமா காது இல்லாமல் போய் இப்போ இருக்கிற அரசனுக்கு காதே கிடையாது. ஏன்னா அவன் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான். காது இல்லாத அரசனும் ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறான். இந்த அரசனுக்கு ஒரு மந்திரிகள், அவனுக்கு ஆலோசகர்கள், அவங்க எல்லாத்தையும் எழுதி காட்டுவாங்க. அவன் படிப்பான். பெரும்பாலும் அவன் உத்தரவுகளை தான் அவங்க கடைபிடிப்பாங்க. அப்படி காது இல்லாத அந்த அரசன் திடீர்னு ஒரு நாள் யோசனை பண்ணுறான், மனுஷனுக்கு எதுக்கியா முதுகு? அதனால ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே. கை காலை வச்சாவது வேலை செய்கிறான். இந்த முதுகு ஏன் மனுஷனுக்கு தேவையில்லாமல் இருக்குது? அதை உரிச்சு எடுத்துடலாமே அப்படின்னு சொல்கிறான். உடனே மந்திரி சொல்கிறாரு, ஆமாங்க, நல்ல யோசனை தான், மனுஷனுக்கு முதுகு தேவையில்லை தான், உரிச்சு எடுத்துடலாமேங்க அப்படின்னு. உடனடியாக என்ன பண்ணுங்க, கஜானாவில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கோங்க, தேவைப்படக்கூடிய கருவிகளை வாங்குங்க, வாங்கி மனுஷனோட முதுகை உரிச்சு எடுங்க அப்படிங்கிறாங்க. ஜனங்க சொல்றாங்க, ஐயா, நீ காது இல்லாத ராஜாவா இருந்த சரி, நாங்க சொல்ற எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உன் காதுக்கே வரல, சும்மா இருக்கிற முதுகை ஏன் உரிக்கிறேன்னு கேட்கறாங்க. ஆனா ராஜா சொல்றாரு, மனுஷனுக்கு முதுகு தானே இடையூறா இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் கண்டுபிடிப்பை நிறைவேற்றணும்னு ஆயுதங்களை வாங்கி உரிக்கிறாங்க. மனித முதுகை உரிப்பது என்ன எளிதா என்ன? ஒரு மனிதனுடைய முதுகை கூட அவர்களுடைய அவ்வளவு ஆயுதங்களாலையும் உரிக்க முடியல. கசையடிகள், கருவிகள் தான் செலவானதே தவிர ஒரு மனிதனுடைய முதுகு கூட உரிக்கப்பட முடியவில்லை. ஆனா ராஜாட்ட இந்த உண்மையை சொல்ல முடியாம கடைசியா ஒருத்தன் போய் சொல்றான், எல்லாரோடைய முதுகையும் உரிச்சுட்டாங்க, நம்ம அரண்மனையில் இருக்கக்கூடிய நீங்க நானும் நம்ம வட்டாரம் தவிர்த்து எந்த மனிதனுக்குமே முதுகு இல்லைன்னு சொல்றான். ராஜா சந்தோஷப்படுறாரு, பரவாயில்லையே, முதுகில்லாத மனிதனுடைய தேசமா இருக்கு, நான் அதை பார்க்கணுமே, வெளியே பார்க்கட்டாங்கிறாரு. வேண்டாங்க, முதுகில்லாத மனுஷன் ரொம்ப மோசமா இருப்பான். இல்ல, நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்க போறார். ஒரு நகரத்தினுடைய புறவெளியில நடந்து போகும்போது ஆத்திரம் அடைகிறார்கள் மனிதர்கள். அதிகாரத்தில் இருப்பவனுக்கு காது கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, ஏன் எங்களை துன்புறுத்துகிற, எங்கள் முதுகின் மீது ஏன் உன்னுடைய வன்முறையை ஏவி விடுகிறேன்னு கோபப்படுறாங்க. அவனை வழியில பிடிச்சு அடிச்சு கொன்னுறாங்க. கொன்ன உடனே அடுத்த அரசர் யாருங்கிற பிரச்சனை வருது. இப்ப மக்கள் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றாங்க, யாரா வேணாலும் இருக்கலாங்க, ஆனா அவருக்கு காது இருக்கணுங்க. அரசனுக்கு வேற ஒரு தகுதியும் வேணாம், 2 காது இருந்தா போதும், அந்த அரசன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு.
உடனே மந்திரி சொல்கிறாரு, இப்படி ஒரு நெருக்கடி வரும்னு தான் என் பையனை வளர்த்து வச்சுருக்கேன், அவனுக்கு 3 காது இருக்குங்கன்னு சொல்கிறாரு. ஜனங்க சொல்கிறாங்க, 3 காதா? கேள்விப்பட்டதே இல்லைங்களே. இதுக்குங்க எப்படின்னா, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எவ்வளோ குறைகளை சொல்லுவீங்க, எவ்வளவோ பேசுவீங்க, அதுக்காக 3 காதுள்ள பையன் எனக்கு இருக்கான், இவனை மட்டும் அரசராக்கி பாருங்க, அவன் உங்கள் குறையெல்லாம் தீர்த்துருவான் அப்படிங்கிறான். அவனை அரசராக்குறாங்க. அவனுக்கு 3 காது இருக்குது. ஆனால் அவனுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, அந்த 3 காதும் புகழ்ச்சியை மட்டும்தான் கேட்கும், எந்த குறையுமே கேட்காது. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அவர், எல்லா புகழ்ச்சி உரைகளுக்கு மட்டும்தான் அந்த காது திறக்கும், வேறு எதுவும் உள்ளே போகாது. ஜனங்க வந்துடுறாங்க, என்னையா ஒன்று காது இல்லாதவன் ஆள்றான், இல்லைன்னா 3 காது இருந்தாலும் அவனுக்கு புகழ்ச்சியை தவிர மனிதன் அவலங்களே தெரியலையா அப்படின்னு ஒரு ஞானியை போய் கேட்டவனே அவர் சொல்கிறாரு, தவறு நான் அவர்கள் மேலே சொல்ல மாட்டேன், உங்கள் மேலே தான் சொல்லுவேன். ஏங்க ஒரு காது இல்லாமல் அரசனாக இருக்கணும்னு விரும்புறது தப்பா என்ன அப்படின்னு. அப்படி இல்லை, யாரோ உங்களை அரசாளுவார்கள்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அது தவறு. யாருக்கு உறக்கத்திலும் காது கேட்கிறதோ, யாருக்கு குழந்தையினுடைய தொலைதூரத்தில் அழுகக்கூடிய ஓசை கேட்கிறதோ, யாருக்கு பசித்த வயிறினுடைய குரல் கேட்கிறதோ, அவன் உங்களுக்குள்ள தான் இருக்கான், அவனை கொண்டு வந்து அங்கே உட்கார வைங்க, அதுக்கப்புறம் அந்த ஆட்சி தானாக வரும்னு சொன்னாங்க. அப்படித்தான் மக்களை ஆளத் தொடங்கினார்கள் அப்படின்னு ஒரு கதை எழுதினேன். ஏன் இந்த கதைனா, சமகாலத்தினுடைய அவலங்களை, சமகாலத்தினுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு எழுத்தாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கதை தான். இந்த கதை அந்தந்த சூழலுக்கு, அந்தந்த அரசியல் பின்புலத்திற்கு, அந்த மக்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. இந்த கதை கேட்ட மறுநிமிடம், அந்த கதையை கேட்ட ஒரு பள்ளியில் தான் சொன்ன எல்லா மாணவர்களும் கைதட்டி சொன்னாங்க, இப்போ அந்த சம்பவமா இந்த சம்பவமான வெவ்வேறு சமகால நிகழ்வுகளை ஒப்பிட்டுக்கிட்டாங்க. நான் எந்த மாறலும் சொல்லலை, எந்த நீதியும் போதிக்கலை. ஆனால் போதிக்காமலே ஒரு கதை என்ன சொல்ல விரும்புது அப்படின்னா, கதையின் ஊடாக நாம் மனிதனுடைய மனதினுடைய நுட்பங்களை, மனிதனுடைய சின்ன 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 கனவுகளை, ஆசைகளை விதைக்கிறோம், அறுக்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். உலகத்தில் மிக எல்லோரும் ஒன்று கூடி செய்யக்கூடிய சந்தோஷமான செயல் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது கதை சொல்கிறது தான். நம்ம வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும், கிராமப்புறங்களில் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டே இருப்பாங்க, கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. குழந்தை இன்னும் 2 கவலம் அதிகமாக சாப்பிடணும்னு சொன்னால் கதையில் அரக்கனுடைய உயிர் இன்னொரு கடல் தாண்டி போயிடும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடும் குழந்தை, அப்புறம் இன்னொரு கடல் தாண்டி போயிடும். குழந்தைக்கு சாப்பிடக்கூடிய உணவோடு சேர்த்து தான் நமக்கு கதையை கொடுத்துருக்காங்க. அந்த கதைங்கிறது வெறுமனான ஒரு பொருள் அல்ல, நம்முடைய உணவு. எப்படி நம்முடைய உடல் நம்முடைய உணவால் வளர்ந்ததோ, அதே போல் நம் கதையால் தான் நம்முடைய மனதும், நம்முடைய சிந்தனையும், நம்முடைய அறிவும் பார்வையும் வளர்ந்துருக்குது. கண்ணாடியில் பார்த்தா என் முகம் தெரியும், ஆனால் என்ன மனசில் நினைக்கிறேன்னு தெரியவே தெரியாது. ஆனால் நான் என்ன மனசில் நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வடிவம் தான் இருக்குது, அதுதான் புத்தகம், இலக்கியம், கதைகள். அது என் மனதை காட்டக்கூடியது. கண்ணாடி என் உருவத்தை காட்டக்கூடியதுனால் புத்தகம் என் மனதை காட்டக்கூடியது, கதை என் மனதை காட்டக்கூடியது. அப்படி என் மனதனுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொண்ட எத்தனையோ நல்ல எழுத்தாளர்கள் தமிழில் இருக்காங்க. நான் எப்போவுமே புதுமைப்பித்தனை அந்த விதத்துக்காக கொண்டாடுவேன். புதுமைப்பித்தன் என்னுடைய முன்னோடிகளில், அதுலேயும் இந்த கதை சொல்வதில் ஒரு மாபெரும் புத்தகன். எப்படி ஒரு பாரதியை நீங்கள் ஒரு பெரிய சாதனையாளர்னு சொல்கிறீங்களோ, அதே போல் ஒரு பெரும் சாதனையாளர் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன் ஒரு கதை எழுதியிருக்கார், தியாகமூர்த்தி. நிறைய அவருடைய நல்ல கதை இருக்குது. தியாகமூர்த்தின்னு ஒரு கதை எழுதியிருக்கார், அவருடைய தொகுப்பில் இருக்குது, 3 பக்கம் தான் அந்த கதை, படித்து பாருங்கள். அந்த கதை எதை பற்றினா, ஒரு வேலைக்கு போகிறதில், வேலை கிடைப்பதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நமக்கு நிறைய தெரியும். ஒரு ஆளுக்கு, அதுவும் 2 பெரிய பெண்களை வீட்டில் திருமண வயதில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 50 வயது ஆளுக்கு வேலை போய்விடுவதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்ச்சியே கிடையாது. 25 வயசில் ஒருத்தனுக்கு வேலை இல்லாமல் போச்சுன்னா அது அவன் பிரச்சனை. 50 வயதில் ஒருவருக்கு வேலை பறிபோய் விடுவதுங்கிறது ஒரு பெரிய துயரம், வலி, வெளியே சொல்ல முடியாது. ஐயா நான் போய் வேலை தேடிட்டு இருக்கேன்னு ஒரு 50 வயசுக்காரரு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. சொன்னால் சிரிப்பாங்க, என்ன பண்ணீங்க இவ்வளோ நாளான்னு. வீடு என்ன பண்ணுவோம்னா, நேற்று வரைக்கும் நீ வேலை பார்த்துட்டு இருந்தியே, இன்றைக்கி திடீர்னு வேலை போயிடுச்சுன்னு சொன்னால் எப்படி நாங்கள் பிழைக்கிறதுன்னு அவர் மேலே குற்றம் சுமத்துவாங்க. அப்படி இந்த கதையில் வரக்கூடியவருக்கு திடீர்னு ஒரு நாள் காலையில் அவர் ஒரு 10 வேலை செய்கிறாரு, வேலை செஞ்சு இந்த முதலாளி கூப்பிட்டு சொல்கிறாரு, நாளையிலேருந்து வேலை கிடையாதியா, இந்த சம்பளத்தை வாங்கிட்டு போயிரு அப்படின்னு. இந்த சம்பளத்தை வச்சு 3 நாள் ஓட்டலாம், 2 நாள் ஓட்டலாம், இதுக்கு மேலே நாங்கள் எப்படிங்க குடும்பத்தை ஓட்டுறதுன்னு கேட்குறாரு. அது ஏன் பிரச்சனை இல்லை, என்னை நம்பியா பொம்பளை பிள்ளையை பெற்ற, என்னை நம்பியா வச்சுட்டு இருக்க, அது ஓன் பிரச்சனை, நீ போய் பாருங்கிறார். வீடு வர வரைக்கும் இவருக்கு மனம் தள்ளாடுது. வாழ்க்கையில் நான் என்ன கெடுதல் செஞ்சேன்? ஒழுங்கான ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைகளை பெற்று படிக்க வைத்து என் குழந்தைகளை நான்
நல்லவர்களாக வளர்க்கணும்னு தானே நினைச்சேன். எனக்கு ஏன் 50 வயசுல என்னை ஒருத்தர் புரிஞ்சுக்கிடாம தூக்கி போடுறாரு? இவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு சின்ன வேலை எனக்கு இல்லையா, ஒரு சின்ன சம்பளம் இல்லையான்னு நினச்சிட்டே வரார். வீட்டுக்கு வரும்போது திடீர்னு அவர் மனதில் ஒரு யோசனை தோணுது. கடையை இந்நேரம் மூடிட்டு அந்த முதலாளி மட்டும் தனியாக தான் இருப்பார், கல்லால் நிறையா பணம் இருக்குது, அவரை அடிச்சுட்டு ஏன் அந்த பணத்தை எடுக்கக்கூடாது? இவ்வளோ வருடமாக நியாயமாக ஒழுங்காக இருந்த மனிதனோட மனதில் ஒரு சின்ன குற்றத்துக்கான விதை விழுகுது. எப்படின்னா, கல்லால் கை வச்சா என்ன தப்பு, அந்த மனுஷன் தான் எனக்கு ஒன்றும் பண்ணலே இல்லை நினைக்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது புத்தியில் ஏறி நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் போய் அவரை யாரும் இல்லாதப்ப கடையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு தேவைப்படுற பணத்தை கொடுத்துட்டு எங்கிட்டாவது ஓடிடணும், குறைஞ்சபட்சம் பிள்ளைங்க மனைவியாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த எண்ணத்தோடையே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் பெண்கள் வந்து அவருடைய 2 மகள் இருக்காங்க. அவங்க வந்தவுடனே பார்த்தோடனே அப்பா முகத்தில் ஏதோ தெரியுதுன்ட்டு என்னப்பா தேடுகிறார். ஒன்றுமே பண்ணல, 2 பெண்களையும் பிடிக்கிறாரு. அதில் மூத்த மகளை பிடித்து அவ கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்கிறார். புதுமைப்பித்தன் ஒரே ஒரு வரி தான் எழுதுறார். என்னன்னா, வயதுக்கு வந்த பெண்ணை ஒரு தகப்பன் முத்தமிடுகிறான்னா அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். அந்த முத்தம் கொடுத்துட்டு அவங்க அப்பா ஒன்றும் சொல்லலை, வெளியே வந்துடுறாரு. கடகடன்னு அந்த கடைக்கு நடந்து போகிறாரு. கல்லால் அந்த முதலாளி பணத்தை எண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பணம் கொடுப்பியா இல்லையான்னு கேட்குறாரு. கொடுக்கலன்னு கட்டையை எடுத்து அந்த பணத்தை எடுக்கிறார். இவருடைய துரதிர்ஷ்டம், கடைக்குள்ளே இன்னும் 3 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பிடிபட்டுறார், சிறைக்கு போயிடுறார். இந்த பெண்கள் அழுகிறாங்க. அழும்போது அந்த ஒரு பெண் சொல்கிறா, அப்பா ஏதோ ஒரு தவறை செய்ய போவதுங்கிறதை அந்த முத்தம் காட்டி கொடுக்கலையான்னு கேட்குறார். ஏசநாதரை ஒரு முத்தம் தான் காட்டி கொடுத்துச்சு. நமக்கு தெரியும், நம்மளுடைய குடும்பங்களில் நம்முடைய பெண்களை நாம் வயது வந்த பிறகு தொட்டு பேசுறதில்லை, தகப்பனாக இருந்தாலும் தொட்டு பேசுறதில்லை. அப்போ இங்கே ஒரு மனிதன் தன் வாழ்க்கையினுடைய கடைசி பட்ச வலியை எப்படி வெளிப்படுத்துகிறான்? தன்னுடைய மகளுக்கு ஒரு முத்தத்தை கொடுப்பதின் வழியை மட்டும்தான் தன்னுடைய துக்கத்தை அவர்கிட்ட சொல்ல முடியுது. அப்போ அந்த மனிதனுடைய கதை எங்கோ நடந்து முடிஞ்சு போனால் கூட, ஏன் சாதாரண ஒரு மனிதன், அவன் வந்து ஒரு பெரிய கோடியாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல, தான் பெண்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஏன் இந்து போல ஒரு நெருக்கடிக்கு? 50 வருஷமாக நியாயமாக தானே வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு சனம் போதுமே, ஒரு சுழியனுக்கு மாதிரி, ஒரு சுனாமி அடிக்கிற மாதிரி அவர் வாழ்க்கை ஏன் திருப்பி போடப்படுது? அப்போ அந்த கதை மனித வாழ்க்கையை பற்றிய ஒரு ஆதாரமான கேள்வியை கேட்குது. என்னென்னா, உண்மையிலேயே மனிதர்கள் அன்பானவர்கள் தானா, நம்பக்கூடியவர்கள் தானா, நாம் உண்மையிலேயே நல்ல மனிதர்களாகத்தான் வாழ வேண்டுமா, அல்லது நம்முடைய அறங்கள் எல்லாம் சரிதானா? இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஒரு மனிதருக்கு விசுவாசமாகத்தானே நடந்துக்கிட்டோம், இந்த விசுவாசம் பொய்யா அப்போ அப்படின்னு 1000 கேள்விகளை நமக்குள் எழுப்புது. இது புதுமைப்பித்தனுடைய கதைக்கு மட்டுமல்ல, அந்த கதையை படிக்கிற ஒவ்வொரு வாசகனும் இந்த கேள்வியை கேட்டுக்கிறான். நாம் யாருக்கோ விசுவாசமாக இருக்கிறோமே, அது முறிக்கப்பட்டால் நாம் என்ன ஆகும்? நம்முடைய குடும்பத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக தான் இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வந்து உண்மையான தகப்பனாகத்தான் நடந்துக்கிறோமா? அப்படிங்கிற அந்த கேள்வியை அது கேட்குது. எப்படி கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மணியை அடித்தா அந்த மணி சத்தம் அந்த அங்கே இருக்கக்கூடிய பிரகாரம் முழுவதும் எதிரொலிக்குதோ, அந்த மணி சத்தம் தொலைவு வரை கேட்குதோ, அப்படி இந்த கதையின் ஊடாக அடிக்கக்கூடிய அந்த மணியினுடைய சத்தம் எங்கோ படிக்கிறவனுடைய மனதினுடைய மூளைகள் எல்லாத்துலேயும் அடிக்குது. அடித்து அந்த மனிதனை என்ன செய்யுதுன்னா 100 கேள்விகள் கேட்குது. வாழ்க்கையை நீ எப்படி பார்க்குற, எப்படி புரிஞ்சு வச்சிருக்க, நீ யார்? சில நேரங்களில் அந்த கதையை படிக்கும் போது நான் வந்து அந்த 50 வயது காரனாகிறேன், எனக்கு 50 வயது ஆகலை, ஆனால் 50 வயது காரனாக கதை வழியாக ஆக முடியுது. சில நேரங்களில் முத்தம் பெற்ற அந்த பெண்ணாக மாறும்போது எனக்கு என் தகப்பன் தந்த அந்த முத்தத்தினுடைய வலி உணர முடியுது. இயேசுநாதனை காட்டி கொடுக்கும் போது தந்த அந்த முத்தத்துக்கு நிகரானது இல்லையா அப்படின்னு ஒப்பிட வைக்குது. இன்னும் சில நேரங்களில் இந்த கதைக்குள் வந்து வெறும் நிசப்தமான நிழல் போல இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய மனைவி ஒரு வார்த்தை கூட பேசலை. அவன் மேலே எனக்கு ஒரு கவனம் போது, என்ன அவர் புதுமைப்பித்தன் அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையேன். அப்போ கதை ஒரு ஆற்றை நாம் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் அது மாறிட்டே இருக்கு, ஓடிட்டே இருக்கு. அப்படி வாழ்க்கையை அது காட்டி ஓடிக்கிட்டே இருக்கு. நல்ல கதையினுடைய அடையாளம்ங்கிறது அது உண்மைக்கு நெருக்கமாக இருக்கு, உண்மையை பிரதிபலிப்பதாக இருக்கு, உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த கற்றுக் கொடுப்பதன் வழியாக என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளை மேம்படுத்த நினைக்குது. நம்மளை மேம்படுத்தி நம்மளை உலகத்தை நோக்கியும் சக மனிதனை நோக்கியும் புரிந்து கொள்ள வைக்க நினைக்குது. இதே திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அழகுசாமின்னு ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு கதை எழுதினார், 2 சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கதையினுடைய பெயர். அந்த 2 சகோதரர்களுடைய கதையும் சென்னை நகரத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணமான கதை போல. சென்னை நகரத்தில் 2 சகோதரர்கள் வாழ்கிறாங்க. அண்ணன் வந்து
அண்ணன் வந்து வேலை செய்து நொடித்த ஒரு மனுஷன். தம்பி அரசாங்கத்தில் வேலை செய்கிறான். தம்பியை நம்பி தான் குடும்பமே நடக்குது. தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்கிறான். எதுக்குன்னா அண்ணனுக்கு தான் குடும்பம் இருக்குல்ல, அதை நான் தான் காப்பாற்றுவேன்னு சொல்லி அண்ணன் குடும்பத்துக்காக தம்பி எந்த வேலையும் பண்ணாமல் முழு நேரமாக அண்ணன் குடும்பத்தையே காப்பாற்றுறான். அவங்களுக்காக உழைக்கிறான். அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான். அண்ணன் சொல்கிறான், என்ன இருந்தாலும் உனக்குன்னு ஒரு கல்யாணம், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்டா, இப்படி வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னாலும் தம்பி கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கிட மாட்டேங்கிறான். தெரிஞ்சவர்களை வைத்து சொல்ல வைக்கிறான், நண்பர்களை வைத்து சொல்ல வைக்கிறான். யார் சொல்லியும் தம்பி கேட்கல. ஆனால் அவன் தயவில் தான் அண்ணனுடைய குடும்பம் நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் இந்த தம்பி வந்து அலுவலகத்திலேருந்து திரும்பி வரும்போது வீட்டில் யாருமே இல்லை. அண்ணி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க சமையல் அறையில் சமையல் வேலை செய்து முடித்து விட்டு அசதியாக சோகத்தில் சாஞ்சிருக்காங்க. இவன் பார்க்குறான். திடீர்னு இவனுக்கு அது வரைக்கும் இல்லாமல் அந்த சனத்தில் அந்த அண்ணியினுடைய உடல், அந்த உடல் மேலே இருக்க கவர்ச்சி இவனுக்கு தோணுது. ஏன் கீழே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தானே அவன், அது ஏன் நான் அவளை அடையிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் தோணுது. இதை மறு நிமிடம் அந்த அண்ணி இப்படி திரும்பி பார்த்த உடனே அவளுக்கு இவன் கண்ணில் இருந்த அந்த இச்சை தெரிஞ்சிருது. ஒன்றும் இல்லை, அந்த கதவை மூடுங்கன்னு மட்டும் சொல்கிறான். அவன் அப்படியே பார்க்குறான். அவசரமாக போகிறான். சமையலோடைய கதவே மூடுறான். அந்த பெண் எந்திரிச்சு அவளாக இவனை கட்டி பிடிச்சிக்கிறா. இவன் கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்குறான். அவள் தலையை கோதி விடுறான். டக்குன்னு ஒரு நிமிடம் மனதில் ஒரு மின்னல் விட்டுது. எவ்வளவு மோசமான ஒரு காரியத்தில் இருக்க. இத்தனை வருடம் உங்கள் அண்ணின்னு வச்சுருந்துட்டு இன்றைக்கி அந்த பெண்ணை நீ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்ருக்கியே, இவ்வளவு கீழான மனுஷனானோடனே விலக்கிட்டு அவங்க காலில் விழுந்து கும்பிட்றான். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, மனசு சஞ்சலப்பட்டுச்சு அப்படின்ட்டு ஓடிடுறான். இரவு ஆன உடனே வீட்டுக்கு வரான். இதை பற்றி யார்கிட்டையும் அவன் ஒய்ஃப் எதுவும் சொல்லவே இல்லை. அண்ணனும் கேட்கவே இல்லை. மறுநாள் இவன் அலுவலகம் கிளம்பும் போது அவங்க அண்ணன் இவனை கூப்பிட்டு உன்கிட்ட 2 வார்த்தை பேசணும்னு சொல்கிறான். என்ன பேசணும்னு கேட்குறான். ஒன்றுமே சொல்ல. அவன் வாங்கி இவங்களுக்கு கொடுத்த அந்த பணத்தை எல்லாம் அவன் கையில் கொடுத்து எந்த ஊருக்காவது போயிரு அப்படிங்கிறான். தம்பி கேட்குறான், எதுக்காக அப்படின்னு. இதுக்கு தாண்டா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். இதுக்கு தாண்டா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். ஏன்னா நீ இப்படி தவறுவது மனித இயல்பு, ஆனால் இது வேணான்னு சொல்லி தானே நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். சொல்லிட்டு உனக்கு இல்லாத உரிமை இல்லை, ஆனால் இதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். இனிமேல் இருந்தால் உனக்கும் சிரமம் எனக்கும் சிரமம், எங்கேயாவது போயிருங்கிறான். அந்த தம்பி போகும்போது கண்ணீர் விட்டே போகிறான். போகும்போது அண்ணன் ஒருத்தன் சொல்கிறான், உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லைடா, இது இந்த உலகத்தோட பிரச்சனை அப்படின்னு. இந்த உலகம் மனிதர்களை எப்படி வாழ அனுமதிச்சிருக்குன்னா, சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் ஒருத்தனுக்கு கீழ் ஒருத்தன் வாழ்ந்தால் இன்னொருத்தனை ஏதோ ஒரு நேரத்தில் அவன் அதிகாரம் செலுத்துவான். அவனுடைய உடைமைகள் மீது ஏறி உட்காருவான், இச்சை கொள்வான். அப்போ என்ன உலகம் இது? அழகர்சாமி ஒன்றும் பெரிய நீதிலாம் சொல்லலை, ஆனால் ஒரு வரி சொல்கிறார், இது உலகத்தின் பிரச்சனை, அண்ணன் தம்பிங்கிற 2 பேரோட பிரச்சனை இல்லைடா அப்படின்னு. அப்போ இந்த கதை இவ்வளோ ஆண்டு, இந்த கதை வந்து ஒரு 52 வெளிவந்திருக்கு. இன்னைக்கு எவ்வளோ வருடம்? 2009. ஒரு 55 57 ஆண்டுகளுக்கு அப்பாலும் அப்படியே இருக்கு. என் கண்ணு முன்னாடி ஒரு செடி முளைச்சு பெரிய விருட்சமாகி அது நிழலில் நாம் உட்காந்துருக்க மாதிரி இந்த அழகர்சாமியினுடைய கதையினுடைய நிழலில் உட்காந்துருக்கோம் நாம். அப்போ என்னன்னா அதுக்கு உயிர் இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க கதைக்கு கால் இருக்கா கை இருக்கான்னு. கால் இருக்கா கை இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கதைகளுக்கு இதயம் இருக்குது, அதுக்கு துடிச்சுக்கிட்டே இருக்குது. நான் பல கதைகளுடைய இதயம் துடிப்பதை கேட்டிருக்கேன். ஒரு நல்ல கதை இதயம் உள்ளது, சத்தமாக அதனுடைய நிசப்தமான ஒரு டிக் டிக் டிக்குங்கிற கதையினுடைய இதய ஓசை கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த கதைகள் உலகத்தில் கோடான கோடி மனிதர்கள்ட்ட பரிமாறி 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 மனித சிந்தனையை வளப்படுத்தி அவனை ஒரு கதை சொல்பவனாக மாற்றியிருக்கு. இன்றைக்கி நம்மள பலர் கதையை சொல்கிறத, கதையை கேட்பதை, கதைகளை பரிமாறிக்கொள்வதை இழந்துக்கிட்டே வரோம். நம்முடைய குழந்தைகள் கதை இல்லை. என் எதிர் வீட்டில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன்ட்ட நான் ஒரு சிங்க கதை சொல்கிறேன், வாடான்னு கூப்பிட்டு ஒரு சிங்க கதை சொல்கிறேன். நான் ஒரு சிங்க கதை சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களான்னா. பரவாயில்லையே, நகரத்தில் வாழக்கூடிய மேல்தட்டு வர்க்கத்து பையன் கதை சொல்கிறானேன்னு உட்காந்து சொல்லு தம்பின்னு. ஒரு சிங்கம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சா அப்படின்னு ஆரம்பித்தான். நல்லா இருக்கே சொல்லு அப்படின்னு. வந்த உடனே முதல்ல அது ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துச்சு. சிங்கம் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துச்சான். ஆமாம், என்ன பார்த்துச்சுன்னு. ஐஸ் வாட்டர் இருக்கான்னு பார்த்துச்சு. அப்புறம் உள்ள ஒரு பாட்டிலில் ஐஸ் வாட்டர் இருந்துச்சு. அப்புறம் அந்த சிங்கத்துக்கு வந்து அந்த ஐஸ் வாட்டரை திறந்து குடிக்க தெரியல. அப்புறம் அவங்க அப்பா ஐஸ் வாட்டர் குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த சிங்கம் வந்து ரைஸாக கொஞ்சம் பாட்டிலை திறந்து குடிக்க பார்த்துச்சு. அப்புறம் அவங்க தம்பி புலி வந்துருச்சு. வந்தோடனே 2 பேரும் அந்த ஐஸ் வாட்டரை குடிச்சிட்டாங்கன்னு. அப்புறம் அவ்வளோதான் கதை. இவனுக்கு தெரிஞ்ச சிங்கம் புலியெல்லாம் ஐஸ் வாட்டர் குடிக்கிற, ஃப்ரிட்ஜை பயன்படுத்துகிற,
அப்பா அம்மாவுக்கு பயந்த புலிகள் தான் இன்றைய உள்ள குழந்தைகள் தெரிஞ்சிருக்கு. ஏன் இந்த குழந்தைகளை நாம் இப்படி சுத்தமாக கற்பனை இல்லாதவர்களாக, மனதில் கதை இல்லாதவர்களாக வளர்க்குறோம்? இவ்வளவு கதைகள் நம்மகிட்ட இருக்குது, சொல்லி தீராத கதைகள் இருக்குது. ஆனால் நம்ம ஏன் இப்படி மாற்றிட்டோம்? நம்மளை ஏன் நம்ம அதை விட்டு இழந்து போனோம்? சிங்கப்பூர் தேசிய நூலகத்துக்கு போயிருந்தேன். அந்த நூலகத்தை பற்றி பெருமையாக சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, எங்கள் நூலகத்தில் 2 சிறப்பு இருக்குது, அதுக்காக நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். ஒன்று என்னென்னா, இந்த சிங்கப்பூர் தேசத்தில் சிங்கப்பூரில் என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா, கர்ப்பிணி பெண்கள் அவர்கள் கர்ப்பமாக இருக்கும்போது புத்தகம் படிப்பது அவசியம் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறோம். நாங்கள் வலியுறுத்தி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஆளை போட்டு அந்த பெண்ணுக்கு கதை சொல்ல வைக்கிறோம், புத்தகங்களை படித்து காட்டுறோம். காரணம், அவள் வயிற்றில் வளரும் குழந்தை அந்த கதையை கேட்கட்டும் அப்படின்னு. ஒரு தேசம் எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டதுன்னா, வயிற்றில் கற்பத்தில் வளரக்கூடிய ஒரு குழந்தை கதை கேட்கட்டும், அப்போ தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும்னு நினச்சி மருத்துவர்கள் பரிசீலனை பண்ணி அந்த கதை புத்தகங்களை அனுப்பி படித்து காட்டுறாங்க. இன்னொன்று, இந்த குழந்தைகள் பிறந்த உடனே தொட்டு விளையாடட்டும்னு நாங்கள் கொஞ்சம் புத்தகத்தை குடிக்கிறோம். அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிழிக்கலாம். ஆனால் குழந்தைகள் புத்தகங்களை தொட்டு விளையாட வேண்டும். அந்த தொட்டு விளையாடுவதற்கு அரசாங்கமே புத்தகம் வாங்கி பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுக்குது. இந்த 2 சிறப்புகள் எங்கள் நூலகத்துக்கு இருக்குன்னு சொன்னேன். நான் சொன்னேன், எல்லா நாடுகளும் பின்பற்ற வேண்டிய 2 சிறப்புகள் உங்கள்கிட்ட இருக்குது. எங்கள் ஊர்லேயும் நாங்கள் அந்த சிறப்புகளை பின்பற்றணும். ஏன்னா நம்முடைய குழந்தைகளை நம் புத்தகங்களிடமிருந்து தூர வைக்கிறோம், கதைகளிடமிருந்து தூர வைக்கிறோம். அது தவறு. நம்மகிட்ட இருந்து தான் அது போகணும். அப்போ தான் அது இன்னொரு தலைமுறைக்கு கைமாற்றி செல்லப்படும். அப்போ அந்த தவறை நாம் புரியாமலே, காரணம் இல்லாமலே செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு பண்ணுறேன். பேட்டில் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இது வந்து ஜோனதன் ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆள் எழுதிய ஒரு புத்தகம். ஒரு பகடி, ஒரு கேலியான ஒரு புத்தகம். எதை பற்றினதுன்னா, ஒரு நூலகத்தை பற்றினது. ஒரு நூலகத்தில் யாருமே எடுக்காத நிறைய புத்தகங்கள் இருக்குது. புத்தகத்தில் அந்த புத்தகங்களுக்கு என்ன வருத்தம்னா, இதை எழுதிய மனிதர்கள்லாம் செத்துட்டாங்க. ஆனால் நம்ம பாருங்கள், யார் கையும் படாமல் இப்படி லைப்ரரியில் உட்காந்தே இருக்கோம். ஒவ்வொரு லைப்ரரியிலையும் பல புத்தகங்கள் எந்த மனிதனுடைய கையாலையும் புரட்டப்படாமல் அப்படியே இருக்குது. அதுகளுக்கெல்லாம் இருக்க பெரிய வேதனை, நம்மளை யாராவது ஒருத்தன் வந்து எடுக்க மாட்டானா, படிக்க மாட்டானா அப்படின்னு. புகழ்பெற்ற புத்தகங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, தினசரி எடுக்கப்படுது, படிக்கப்படுது. இப்போ இந்த நூலகத்தில் படிக்கப்படாத புத்தகங்களுக்கும் படிக்கப்படுற புத்தகங்களுக்கும் ஒரு சண்டை வருது. படிக்கப்படாத ஒரு புத்தகம் சொல்லுது, நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, தத்துவ புத்தகம் அப்படின்னு சொல்லுது. படிக்கப்படுற புத்தகம் சொல்லுது, நான் யார் தெரியல, ஜனரஞ்சக நாவல் அப்படிங்க, என்னை 1000 பேர் படிச்சிருக்காங்க. இன்னொரு புத்தகம் சொல்லுது, நான் வந்து மிகப்பெரிய ஆள், நான் சரித்திர புத்தகம். இப்படி 2 கட்சி கட்டி புத்தகத்தில் இருந்த நூலகத்தில் இருந்த புத்தகங்கள் ஒன்றுக்கொன்று நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள்னு சண்டை போடுது. சண்டை போடும் போது இந்த புத்தகங்களுக்கு ஆதரவாக யாராவது குரல் கொடுக்க மாட்டாங்களாங்கும் போது ஒரு கடவுள் புத்தகத்துக்காக சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் இன்னைக்கு எழுதின புத்தகம் முக்கியம் இல்லையா, கடந்த காலத்தோட புத்தகம் தான் முக்கியமானது, நான் கடந்த கால புத்தகங்களுக்காக நிற்க போகிறேன் அப்படின்னு. இன்னொரு கடவுள் சொல்கிறார், அது எப்படிங்க, கடந்த காலத்தை வச்சு என்ன செய்வீங்க, எதிர்காலம் தானே முக்கியம், எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய புத்தகங்களான விஞ்ஞானத்தின் பக்கம் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு. இப்படி சண்டை போட்டு கடைசியில் கடவுள்களும் ஒவ்வொரு புத்தகத்தின் பக்கம் நிற்கிறாங்க. நூலகத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளான்னு கடவுள்கள் சண்டை போடுறாங்க, புத்தகங்கள் சண்டை போடுது. ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தை நோக்கி தன்னுடைய சொல்லை வீசி எறியுது. மாபெரும் யுத்தத்துக்கு முன்னாடி எல்லா புத்தகங்களும் கீழே கிடக்கும் போது அந்த நூலகத்தை துப்புரவு செய்யக்கூடிய பொண்ணு வந்து சொல்கிறா, புத்தகங்கள் இப்படி தான், எப்போவுமே தன்னை பற்றி அதிகமாக தான் நினச்சிக்கிடும். இதை படிக்க போகிற மனுஷன் யாரோ ஒருத்தன், அவன் என்னைக்கோ வந்து எப்போவோ படிப்பான், சத்தமில்லாமல் படிச்சுட்டு சத்தமில்லாமல் போயிடுவான். புத்தகத்தை படிக்கக்கூடிய மனிதன் வர்ற வரைக்கும் காத்திருக்கிற பொறுமை இல்லை. ஆனால் ஒரு நல்ல புத்தகம் என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வாசகனுடைய கண்ணில் பட்டால் பட்ட மறுநிமிடம் அது உயிர் வந்துடும். அந்த எழுத்தாளர் இறந்து போயிருந்தா கூட அந்த புத்தகம் உயிர் பெற்று அவனிடமிருந்து தன்னுடைய ஒரு யாத்திரையை தொடங்கி போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஸ்விஃப்ட் என்று சொல்ல விரும்பியது என்னன்னா, உலகத்தில் எல்லா காலகட்டத்திலும் புத்தகங்கள் புறக்கணிக்கத்தான் படும். ஆனால் அந்த புத்தகத்தை நோக்கி யாரோ ஒருத்தன் ஆசையாக நடந்து வந்து அதை கையில் வாங்கிட்டு போய்கிட்டே தான் இருப்பான். அப்போ புத்தகங்களுக்கு எதிர்காலம் உலகத்தில் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. எந்த ஊடகம் வந்தாலும், எவ்வளவு டிவி வந்தாலும், எவ்வளவு இன்னும் அதிநவீனமான விஞ்ஞான கருவிகள் வந்தாலும் புத்தகத்துக்கு எதிர்காலம் இருக்கும். ஏன் இருக்குன்னா, புத்தகம் தான் நம்ம அந்தரங்கமான ஒரு விஷயம். நான் ஒரு வரி சொல்கிறேன், அவர் 20 வருடமாக பேசாமலே இருக்கிறார் அப்படின்னு ஒரு வரி எழுதுனேன்னா அது உங்களுக்கு புரியும். ஆனால் இதை நீங்கள் ஒரு எந்த திரைப்படத்துலையும் ஒரு காட்சியாக காட்டவே முடியாது. நான் எழுதின இந்த வரியை அந்த படத்துலையும் வரியாக தான் சொல்ல முடியும். அவர் 100 வருடமாக இதே இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னு எழுதுனேன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் இதெல்லாம் வந்து எந்த டாக்குமெண்ட்ரிலையும் காட்டவும் முடியாது, எந்த ஒரு டெலிவிஷன்லையும் இந்த ஒரு வரியை படமாக்க முடியாது. இந்த ஒரு வரி எழுதப்பட்ட உடனே நூற்றாண்டினுடைய வரலாற்றினுடைய ஒரு பகுதியாக மாறிடுது.
நம் நினைவினுடைய ஒரு பகுதியாக மாறியது. அப்போ உலகத்தினுடைய எல்லா கதைகளும் நம் நினைவினுடைய பிரிக்க முடியாத பகுதிகள் தான். அது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குது, வாழ வைக்குது. கதைகள் வெறும் பொருட்கள் அல்ல, பண்டங்கள் அல்ல, தூக்கி எறிந்து போகக்கூடிய ஒரு விஷயங்கள் அல்ல. மாறாக அது நம்முடைய உயிராம்சம். அதை நாம் வளர்ப்பதற்கான வழி சொல்வது, கதையை கேட்பது, கதையை சொல்வது. இதை நம் வீட்டிலிருந்து தொடங்கணும். இன்னொன்று, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கதையை இன்னொரு மனிதனுக்கு சொல்லுங்கள். முதல்ல நான் என் உரையை தொடங்கின மாதிரி, எங்கோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு கதையை கேட்க தன் காதுகளை திறந்து வச்சுட்டு தான் காத்துட்ருக்கான். சொல்வதற்குத்தான் உதடுகள்